புரியுதா? சீமான் சார் வந்து ரொம்ப நல்லவர் அவர். ஆனா அவரால் வர முடியலையே அவரால. ஓட்டந்தே ஓட்ட வேண்டாம். தனித்தியா யாரும் வந்து ஜெயிக்க முடியாது, கூட்டணியால் தான் ஜெயிக்க முடியுமே. ஆனா விஜய் வந்து வர முடியாது. புரியுதா? சீமான் சார் வந்து ரொம்ப நல்லவர் அவர். நான் விஜய் ரசிகர் கிடையாது, அஜித் ரசிகர். ஆனா தளபதி வருவார். விஜய் தான். இப்போ சினிமால இருந்து அரசியல் வராரு, ஓகேங்களா? அவர் தான் கரெக்டா இருப்பாரு. மாநாட்டிலே பார்த்தா அவ்வளவு கூட்டம் இருக்கு. அதில் சொல்லிக்கிறாங்க, அதை ஓட்டு போறப்ப தான் தெரியும். ஒரு தனி மனிதனோட பிரச்சனையை ஃபர்ஸ்ட் விஜய் தான். அவர் தான் கரெக்டா இருப்பாரு. அவர் தான் வருவாரு. வேற யாரா கொடுக்கணும்ல, யாரா இருந்தாலும் சான்ஸ் வந்து அதாவது இளைஞர்கள் சைட்ல இருந்து சான்ஸ் கண்டிப்பா அவருக்கு தான் டைம். பழைய அரசியலுக்கும் புதுசா ஒண்ணு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. பழசு ஓட்டந்தே ஓட்ட வேண்டாம். இப்ப புதுசா ஒருத்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மக்கள் வந்து விஜய் வரணும்னு சில மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து வர முடியாது. புரியுதா? ஏன் கேட்டீங்கன்னா பணம் தான். இப்போ சீமான் எடுத்துவாங்க. சீமான் நல்லா பேசுறாரு சார், நல்லா பேசுறாரு, நல்லா செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கு. புரியுதா? சீமான் சார் வந்து ரொம்ப நல்லவர் அவர். ஆனா அவரால் வர முடியலையே அவரால. சொல்லுங்க பார்ப்போம். பணம் தானே, பணம் யாரு கொடுக்குறாங்களோ அதான் ஜனங்க ஓட்டு போடுது. அதான் சான்ஸ் கொடுத்து பாப்பா என்ன பண்றாங்கன்னு பாப்பா. எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே பண்ற மாதிரி அவரும் பண்ணாம பிரில்லியண்டா யோசிச்சார் அப்படின்னா வருங்கால சந்ததிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். இவரும் எல்லாம் குப்பை மாதிரி அந்த பழைய அரசியல்வாதிகளே வச்சு இவரும் போடாருன்னு அப்படின்னா யாரும் ஏதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க சைட்ல இருந்து சப்போர்ட் வராது பெருசா. புதுசா மாற்றம் இருக்கானா? கண்டிப்பா இருக்கும். அவர் சீமா மல்லப்பழப்பான கத்துறதுலாம் அதெல்லாம் இன்னும் வேலைக்கு தளபதி கிட்ட அதெல்லாம் ஒண்ணு சேர்றோம். தளபதி வருவார். நான் விஜய் ரசிகர் கிடையாது, அஜித் ரசிகர். ஆனா தளபதி வருவார். விஜய் வந்தா எதாவது பண்ணுவாரு. ஏன்னா இப்ப புதுசா வந்து இறங்கியிருக்காரு. அதனால பரவாயில்ல, மக்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்ப வந்து படம் நடிச்சாலே அவருக்கு பல கோடி ரூபா வருது. அதை விட்டுட்டு அவர் வந்திருக்காருன்னா ஏதோ நல்லது பண்ண தான் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஊரவட்ட ஏனி இவர் இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தாரு, 2 சீட் தான் வாங்கினாரு. திருப்பி அம்மா கூட போய் 30 சீட் வாங்க, 27 சீட் வாங்க. ஏன் அது மாதிரி கொஞ்சம் வாட்சி இருக்கு. அந்த விஜய் வரலாம், கூட்டணி கட்சியில வந்தா வரலாம். இப்ப மக்கள் என்ன தெரியும், தனித்தியா யாரும் வந்து ஜெயிக்க முடியாது, கூட்டணியால் தான் ஜெயிக்க முடியுமே. தனிப்பட்ட முறையில யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா சீமா அண்ணாவும் நல்லாதான் இப்ப எடுத்துட்டு வராங்க. இப்ப விஜய் அண்ணாவும் சீமா அண்ணாவா யாருன்னு கேட்டானா விஜய் அண்ணா வந்தா நல்லா இருக்கும். விஜய் பின்னாடி தான் போவோம். அது ஃபர்ஸ்ட்ல அப்படிதான். அது சீமான் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அதில் சொல்லிக்கிறாங்க, அதை ஓட்டு போறப்ப தான் தெரியும். விஜய் தான் போடுவாங்க. நாம் தமிழ் கொஞ்சம் டவுனா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. விஜய் இப்போ வந்தா சர்வே ஆக முடியும். 26ல பார்க்கலாம். ஆனா விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் தான் நினைக்கிறேன். எல்லாரும் ஓட்டும் அவர் பக்கம் தானே இருக்கு. மாநாட்டிலே பார்த்தா அவ்வளவு கூட்டம் இருக்கு. சோ அவங்க தான் இருப்பாங்கன்னு தோணுது. பார்த்தா விஜய் சொல்லுவோம் சார். ஏன்னா இப்போதைக்கு சரியான லீடர் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. எங்கேசே பட் ஏதாவது புதுசா வச்சிருப்பாரு, ஓகேங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலில இருந்து அப்படியே கண்டிப்பா புதுசா யாராவது வரட்டுமே, கொடுத்து பாப்போமே, நம்மளதான் ஒரு சான்ஸ். தளபதி தானே வருவார். எதனா ஒரு மாற்றம் புதுசா இருக்கட்டல. 2 பேரும் மாத்தி ஆடிட்டு இருக்காங்க. இவர் புதுந்தா ஏதோ செய்வாங்க. இளைஞர்களுக்கு நல்லா இருக்கா, நாங்க வண்டி ஓடுறது கொஞ்சம் உதாரணமா இருக்கும். இல்ல ஆக்சுவலா விஜயகாந்துமே நம்ம அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். யாருமே வந்து அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாருமே கேப்டன் சொல்லிட்டு அவ்வளவு பேசினாங்களே தவிர அவர் இருக்கும் போது யாரும் சான்ஸ் கொடுக்கல. சோ விஜய் சார் இருக்கும் போது ஒரு சான்ஸ் கொடுப்போம், அவ்வளவுதான். அதாவது என்னன்னா, அரசியல் மக்கள் பண்ணணும், மக்களால் நடத்தப்படுறதே மக்களாட்சி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அம்மா சொல்லிட்டு போனாங்க, செத்துட்டாங்க. ஒரு தனி மனிதனோட பிரச்சனையை ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஒன்றும். இப்போ எங்கேயோ ஜெயிக்க போறாங்க, எங்கேயோ எவனாலும் சம்பாதிக்க போறான். ஒரு தனி மனுஷனே வாழ முடியல, ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல. இப்போ என்னோட கூலியை பார்த்தோன்னா மாசத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 15,000, வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 2 லட்சம், 1 லட்சமே தாண்டாது வருஷத்துக்கு. அந்த அளவுக்கு சம்பாதிச்சு நாங்கள் வந்து இவ்வளோ மட்டமாக இருக்கோம். எனக்கு உண்டான வேலையை கொடுக்க மாட்டாங்க, திறமைக்கு உண்டான வேலையை ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதான் மெயின் பிரச்சனை. நாச்சியார் அவங்கள கொண்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு. வந்து அரசியலில் வந்து எல்லாமே அப்படிதான் பேசுவாங்க. அவங்கவுங்க கட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் பேசிப்பாங்க. நம்ம அதை சொல்ல, நம்ம கட்சிக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பேசுறத வச்சு நம்ம போட்டா வேஸ்ட். நம்ம சண்டை போட்டுக்கிட்டு சும்மா தேவையெல்லாம் திட்டுறது, அதெல்லாம் வேஸ்ட். இல்ல ஆக்சுவலா நான் வந்து 18ல ஓட்டு போட்டேன். ஓட் பண்ணும்போது என்னோட 18ல நான் ஓட் பண்ணும்போது சீமான் சாருக்கு தான் போட்டேன். பட் ஆனா என் சைட்ல இருந்து நான் போட்ட ஓட் வந்து பெருசா எந்த ஒரு எஃபெக்டும் காட்டல. பட் ஆனா இப்போ போடுற இவருக்கு ஓட் வந்து எஃபெக்ட் காட்டும்ட்டு நான் நம்புறேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சைடா இருக்கட்டும், ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட் பண்றதா இருக்கும். இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு போஸ்டிங் வரட்டும், கொடுத்து பார்த்தா உங்க டேலண்ட் தெரியும் வெளியா. நிறைய எங்கஸ் பாத்தீங்கன்னா விஜய் சைடு தான் போவாங்க நினைக்கிறேன் சார். நான் விஜய் ரசிகனா கிடையாது அப்படின்னு சொல்ல, எல்லாரும் காமன் தான். பட் புதுசா வரட்டும், யாராவது எங்கஸ் நல்லா பண்ணிட்டோம். ஏன்னா பழைய ஓட்டந்தே ஓட்ட வேண்டாம்ல, புதுசா கொடுக்கலாம். புது ஜெனரேஷன் அதான் எதிர்பார்க்கறாங்க, வந்தா நல்லா இருக்கும். இது வரைக்கும் சீமானும் வர மாட்டார், விஜயும் வர மாட்டார், திமுக தான் வரும். விஜய் பின்னாடி தான் போவது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. புதுசா ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க எல்லாம். ஏன்னா சீமான் முன்னாடியே இருக்காரு, இப்போ இவர் புதுசா இறங்கி இருக்காரு. சரி, மக்களுக்கு நல்லது செய்வார் ஆசையா இல்லை, எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க நல்லது செய்வாருன்னு தான் சொல்றாங்க. அதனால விஜய் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏங்க வாய்ப்பு வந்தா நல்லா தான் இருக்கும். விஜய் வந்தா நல்லா. சூரியன் தெரியும், ரெட்டால தெரியும், கை தெரியும், அவங்க விருப்பம் பட்டது. இப்ப வயசானவங்களாம் வந்து விட்டிகள்லாம் போடணும், போறவங்களாம் இருக்கிறாங்க, போட வராங்க. இவருக்கு அதிகமா விஜய் அவர் போவாங்க. வந்தா நல்லா தான் இருக்கும். விஜய் வந்தா நல்லா தான் இருக்கும்.
ஏன்னா சொல்லியிருக்காரு நல்லது பண்றதா சொல்றாரு, நல்லா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு நிறைய இடத்துல. பரவாயில்ல, வந்தா நல்லா இருக்கும். இந்த ஆட்சியோட வந்து அது வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இவர் கொஞ்சம் சினிமா ஃபீல்ட்ல நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால வரலாம் வாய்ப்பு இருக்கு. மாநாடு பார்த்துருப்பீங்க, அதுல சரியா பேசியிருக்காங்க. அதனால அந்த எஃபெக்ட் கொஞ்சம் சப்போர்ட் நிறைய தாக்கம் இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பா சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி கேப்டன் ஒருத்தர் இழந்தோம், திரும்ப விஜய்னு ஒருத்தர் இழக்க கூடாதுல, அதுக்காக சொல்றேன். விஜய் கூட அந்த ஆளு ஒரு கெட்டப்பு நடிப்பு, சின்ன வயசு நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். யார் வந்தாலும் நல்லது பண்ண போறது இல்ல. அதாவது மக்களிடம் ஒரு சிஸ்டம் இருக்கணும், அந்த சிஸ்டத்தை படி மக்கள் வந்து நடக்கணும், அவ்வளவுதான். இது நடுவுல நான் தான் தலைவன் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் சூரியன் தெரியும், ரெட்டால தெரியும், கை தெரியும், அவங்க விருப்பப்பட்டது. இப்போ வயசானவங்களாம் வந்து விட்டிகள் எல்லாம் போடணும், போறவங்களாம் இருக்கிறாங்க, போட வராங்க. இளைஞர்கள் இப்போதைக்கு பார்த்தா விஜய் பின்னால தான் எல்லாம் போவாங்க. அவர் ஒரு ஆக்டரா இருந்திருக்காரு, அது இப்ப அரசியல் வந்திருக்காரு. எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அது பார்த்தா இப்போ விஜய் இருக்காரு, அவர் தான் பார்க்கலாம். இவரு எந்த அரசியல் என்ன பண்றாரோ எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். செய்வார். ஃபர்ஸ்ட் ஊழலை மாத்துவாருன்னு, அது போதும். ஆமா, ஊழல் மாத்தினாலுமே போதும், அதுபடி சட்டம் ஒழுங்கா நடக்கும். என்ன சொல்றதுன்னா எதிர்கட்சி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சிஎம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 26ல தான் பார்க்கணும். அவர் காசுக்காக வர்றதில்ல, ஏன்னா அவர் அங்கேயே சம்பாதிக்க போறாரு. இங்க வர்றது அவர் கண்டிப்பா ஏதாவது நல்லது பண்ணதுக்காக தான் வருவார். அப்படிதான் நாங்க நினைக்கிறோம், அதுதான் எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரு இது வரங்களா, இப்போ ஒரு ஆட்டோ வச்சிருக்காங்க, இன்னொரு கூடுகிற ஃப்ரெண்டு இன்னொரு அந்த இது எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஈகோ வரும், நம்மளுக்கு போட்டியா வர மாதிரி. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அது எதிர்த்து பேசுறது என்னன்னா, அவங்க கொஞ்சம் மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகமாக வரணுக்காண்டி பேசு 4 பேர் பேசுவாங்க. விஜய் வந்து தப்பா போட்டோம்னா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கம்மியாகும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க பாதி பேர். சிலது இப்போ ஸ்பிட் ஆகும், கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஆமா, ஏன்னாக்கா நான் இதுக்கு முன்னே சீமான் வரட்டும் அவருன்னு. ஸோ இப்போ இந்த முறை அடுத்தோடு நான் ஷோரா அதுக்கு தான் போட போறேன். வரட்டுமே, வந்து இது பார்க்கட்டுமே. ரசிகர்கள் அதிகம், இவருக்கு அதிகமா விஜய் அவர் போவாங்க. அதுதான் தளபதி சொல்லிட்டாருல, அப்புறம் சிம்பிளா வந்து ஹாப்பி பர்த்டேக்கு ஒரு விஷ் போட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டார்ல. அதே மாதிரி நம்மளும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம். இது புதுசா இருக்குல்ல ப்ரோ, இந்த பாட்டுக்கு புதுசா இருக்குல்ல, இதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், நல்லா இருக்கும். சும்மா அவங்க பத்தி சொல்றது இவங்களை பத்தி சொல்றது இல்லாம மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணா போதும். கூட்டணி சேர்ந்து தான் இவங்க எல்லாம் ஜெயிக்க முடியுமே தவிர தனித்தியா யாரும் வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ இவரும் டேலண்ட் இருக்குது, ஆனா இவர் எப்பப்பா தமிழ் பாரில இருக்கிறாங்க தமிழ். இப்போ சினிமால இருந்து அரசியல் வராரு, ஓகேங்களா. இப்போ வந்து எப்படின்னா, நான் பேச தோணுது பண்ணல. ஒரு டிவியில ஒரு ஆட் வருதுன்னா எதுக்காக வருது? ஒரு சினிமா பாக்குறோம், ஆட் வருது. அந்த ஆட் மூலியமா யாராவது சம்பாதிக்கிறாங்க, ஆனா இவங்க தான் சம்பாதிப்பாங்க, அவங்க தான் சம்பாதிப்பாங்க யாருக்குமே தெரியாது. அது மாதிரி மக்களுடைய பிரச்சனையை ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணணும். அது எத்தனை கோடி பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை கேதர் பண்ணி மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு கேட்டுட்டு நீ முன்னாடி வந்து நில்லு, நான் உங்களுக்கு கை கொடுப்போம். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, யார் வந்தாலும் நல்லது பண்ண போறது இல்லை.